அப்படின்னு மீனிங் என்னன்னா இந்த மாதிரி கான்செப்ட் ஆகும். இன்டெகரல் எக்ஸ் பிளஸ் ஏ டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி பிளஸ் சி into dx. இந்த கான்செப்ட். Otherwise, same concept integral x plus a into root of x squared plus px plus c into dx. இந்த மாதிரி கான்செப்டுக்கு வந்ததுன்னா எப்படி நமக்கு இன்டெகிரல் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அது என்ன பண்ண போறாங்கன்னா நியூமரேட்டர் டேர்மை நம்ம எடுத்துக்கிறோம், இங்கே வந்து இந்த ப்ராக்கெட் டேர்மை எடுத்துக்கிறோம். அப்போ என்னாச்சு எக்ஸ் பிளஸ் ஏ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் இந்த இன்சைடில் என்ன வேல்யூ ஸ்கொயர் ரூட்டுக்கு இன்சைடு என்ன இருக்கோ அதை எழுதிக்குவோம். அப்போ என்ன மீனிங்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி ப்ளஸ் பி இன்ட்டு ப்ளஸ் பி, அவ்வளோதான் ப்ளஸ் பி. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இந்த கேபிட்டல் ஏவோட வேல்யூ கேபிட்டல் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது புரிஞ்சுதா? எப்படி நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி ஆல்டர் ஐடியா. அது வந்து ஸ்கொயர் ரூட் இல்லாமல் இருந்து இது ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டுடலாம். பட் இங்கே என்ன இருக்குது, ரெண்டுக்குமே ஸ்கொயர் ரூட் வருது. அப்போ ஸ்கொயர் ரூட் வரும்போது எந்த மாதிரி கான்செப்ட் அப்ளை பண்ணணும், டெரிவேட்டிவ் கான்செப்ட் அப்ளை பண்ணிட்டு அதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு போடணும். சரியாம்மா? ஓகே சார். அப்போ இதுக்கு ரெக்கார்டிங்